நான் வேம்புராஜன், ஃபவுண்டர் ஃப்ரெஷ் மில்லர்ஸ் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்றது பத்தி இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பேசலாம். என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது நெய்வேலி என்ற ஒரு ஊர்ல இருந்து. உங்களுக்கு தெரியும், அனல் மின் நிலையங்கள் இருக்கு அங்க என்னுடைய தந்தையார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் என் பள்ளி பருவம் அங்க ஸ்டார்ட் பண்ணேன். என் கூட வசந்த பிரியன், என்னுடைய கோ ஃபவுண்டர் ஆஃப் ஃப்ரெஷ் மில்லர்ஸ். நாங்க 2 பேரும் அங்க ஒன்னா பள்ளியில படிச்சோம். அங்க இருந்து இன்ஜினியரிங் என்ற டிசிஷன் எடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எடுக்கிறதுக்கான ஒரு ஈடுபாடு எனக்கு இருந்தது. என் தந்தையாருக்கு இருந்தது, அவருடைய அறிவுரையும் இருந்தது. 2வது, எனக்கு ப்ளூ காலர் ஒர்க்கை விட ஒயிட் காலர் ஒர்க் நிறைய லாங் டைம் திங்கிங், டெக்னிக்கல் திங்கிங் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு அவர் அன்னைக்கு நினைச்சார். அது இன்னைக்கு மாறி இருக்குன்றது வேற விஷயம். அவருடைய அந்த அறிவுதல் பேர்லையும் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் பேர்லையும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு முதல் வேலை ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாரோட லைஃப்லயும். ஸோ முதல் வேலை நான் சேரும் பொழுது என்னுடைய படிப்பிற்கான இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் துறையில என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் பண்ணும்பொழுது நிறைய மில்லிங் மெஷினரிஸ், நிறைய சிமெண்ட் பிளான்ஸ், மைனிங் பிளான்ஸ், இதுக்கெல்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய கிரைண்டிங் மிஷின், பல ப்ராசஸ்ல ஸ்டடி பண்ணி அதுல டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது என்னுடைய வேலையா இருந்தது. என்னுடைய கெரியர் மாறினது 2009 நான் பெங்களூருக்கு இங்கிருந்து வேற பணிக்கு செல்லும் போது என்னுடைய கெரியர் மட்டும் இல்லை, என்னுடைய இப்போ கரண்ட் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் மில்லர்ஸ் நிறுவனத்திற்கான இதையும் அங்கிருந்து முடித்ததுன்னு சொல்லலாம். ஸோ 2009 நான் பெங்களூருக்கு சென்றேன். அங்க என்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அங்க முதல் முறையாக தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலை, நேரம் நிறைய இருந்தது. 2வது, இரவு 9 மணிக்கு மேல அங்க அப்பொழுது 2009 காலங்கள்ல அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் பெங்களூர்ல நிறைய வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் கிடையாது. அப்போ ஓன் குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ குக்கிங்ல முதல் முறையாக இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முதன்முறையாக என்னுடைய ஈடுபாடு வந்தது. ஸோ அப்போ நிறைய டைம் இருந்தது. சாட்டர்டே சண்டே ஸ்பெஷலாக குக்கிங் பண்ணிட்டு பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் ஷாப், அப்பொழுது ஆர்கானிக் என்றது ரொம்ப தெரிந்த விஷயமா இல்லை, ஒரு ஆர்கானிக் ஷாப் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஒரு தனியால் என்னால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. அந்த நேரத்துல அது ஓகேவா தெரிஞ்சது, பக்கத்துல இருந்ததுன்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ நிறைய ஆர்கானிக் காய்கறிகள்ல இருந்து பொருட்கள் வரைக்கும் எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தேன். ஒன்றும் தெரியல. அப்பொழுது அதுக்கப்புறம் 2012 என்னோட துணைவியார் விமலா அவங்க மீட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி, பட்ஜெட், குழந்தைகள் என்று வரும்போது காலங்கள் மூவ் ஆகும்போது சில விஷயங்கள் இம்பார்ட்டண்டா பட்டது. ஒண்ணு, நம்ம என்னுடைய தாத்தா ஆர்மியில, அவங்களுடைய ஒரு உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு என்னுடைய தந்தையாருக்கு இல்லை. என் தந்தையாருக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் ஸ்லோலி எனக்கு டிட்டோரியேட் ஆகிட்டு இருந்த காலங்கள். ஸோ அப்போ நம்மளுடைய குழந்தைகள், அப்போ எனக்கு குழந்தை பிறந்தப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்து இது எப்படி என்ன ஒரு தலைமுறை 2 தலைமுறையில இவ்வளோ பெரிய டீவியேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு இருந்தது. என்னுடைய பணி நிமித்தமாக நான் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இருந்தேன். என்னுடைய வேலை பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை அணுகிறது, அதுக்கு பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறது. அது எங்களுடைய ஸ்கோப் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ல, இண்டஸ்ட்ரியில இருந்தது. ஸோ அதை ஏன் நம்ம இதுல யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் படிக்க கூடாது, ஏன் நம்ம இது ஒரு சொல்யூஷனா பார்க்க கூடாதுன்னு சொல்லி பிசினஸ் என்ற எண்ணம் அப்ப எனக்கு இல்லை. ஸோ அப்போ இது டீட்டெயிலா படிக்கணும், இதை பார்க்கணும்னு சொல்லி நிறைய, ஏன்னா அஃபோர்டபிலிட்டியும் கொஞ்சம் ஆர்கானிக்ல கஷ்டமா இருந்தது. சரி, ஏதாவது மாற்று இருக்கா, நம்மளே ஏதாவது பண்ணலாமா, வீட்டுக்கு லெவல்ல ஏதாவது பண்ணலாமான்னு நிறைய படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு தெரிந்த சில விஷயங்கள் என்னன்னா, நம்ம சில விஷயங்கள் மாற்றிட்டோம் இந்த காலகட்டங்கள்ல. அதாவது இந்த ஒரு 70 ஆண்டு காலத்துல நம்ம வீட்டுக்குள்ள மாறியது, சொசைட்டில மாறியது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம வீட்டுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம்.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 நம்ம வந்து நிறைய நல்ல உணவுகளை நம்ம எடுக்கிறது இல்லை. சத்தான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுக்கிறது இல்லை. இது எல்லாருமே பேசக்கூடியது. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நல்ல உணவுகளை எடுக்கலனாலும் பரவாயில்ல, நிறைய கெட்ட விஷயங்களையும் நம்ம உணவுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஸோ கெட்ட விஷயம் அப்படின்னு நான் சொல்றது வந்து பொதுப்படையான கெட்ட விஷயம் சொல்றேன். அதாவது நம்ம இப்போ எல்லாருக்கும் தெரியும் வந்து ஒரு ஃபுட் நம்ம பேக் பண்ணி வரும்போது, அது ஒரு உணவுப் பொருள் வரும்போது அதுல இப்போ பேக்டு ஃபுட்ல கண்டிப்பா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்ரூவ்ட் லெவல்ஸ் எல்லாம் இருந்தாலும் ப்ரிசர்வேட்டிவ் என்பதே ஒரு கெமிக்கல் தான், அது இயற்கையானது இல்லை. ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மட்டும் இல்லாம நிறைய கலரிங் ஏஜென்ட்ஸ், நிறைய டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் நிறைய சேர்க்கிறாங்க அப்படின்றது நம்ம இப்போ பொதுவாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் நான் அதை படிக்க படிக்க எனக்கு இன்னும் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, இதுக்கு தீர்வே இல்லையா, நம்ம எல்லாருமே இப்படிதான் போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அப்போ என்லைட்டன் ஆக ஆரம்பிச்சது. சரி, அப்போ நம்ம வீட்டுக்கு என்ன செய்யலாம், என்னோட குடும்பம், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ, ஓகே நம்மளே இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் எதுலெல்லாம் வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு மாவு பொருட்கள். இப்போ கோதுமை மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, சத்து மாவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் பொடின்னு நம்ம வீட்டுக்குள்ள அவ்வளவு பொருட்கள் அப்போ இருந்தது. அப்போ இவ்வளவும் நம்ம வந்து வெளியே இருந்து தான் வாங்கணுமா, நம்மளே அரைச்சிக்க முடியாதுன்னு முற்பட்டப்போ, ஓகே பக்கத்துல இருந்தக்கூடிய மிஷின்ல போய் அரைக்கணும் அப்படின்னா, அதுல வந்து நிறைய சிக்கல்கள் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா, என்னுடைய தாயார் வந்து அப்போ நெய்வேலியில இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் அங்க காய வச்சு கிளீன் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருந்ததுனால அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களுடைய ஹெல்த்தும் டிட்டோரியேட் ஆயிடுச்சு. அப்போ அவங்களையும் தொந்தரவு பண்ணாங்கன்னா நம்மளே ஓனா பண்ணலாம்னு பார்க்கும்போது இடம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்ம வாழக்கூடிய அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டிஸ்ல நம்ம காய வைக்கணும் அப்படின்னா அந்த ரூஃப் டாப்பை யூஸ் பண்ணோம்னா அதுல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்குது. ரெண்டாவது, போய் அரைக்கணும், அதுக்கான நேரம் பெங்களூர் மாதிரியான பெருநகரத்துல இருந்தப்போ அது ரொம்ப டஃப். நேரம் அப்படிங்கிறது ஒதுக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இடத்தை தேடி போகணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, சரி வீட்டிலேயே அரைக்கலாம், அதுதான் பெட்டர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே நாங்க கிரைண்ட் பண்ணலாம்னு சொல்லி அதுக்கான இது ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நான் சென்னைக்கு ரீலோகேட் ஆகிட்டேன். ஸோ சென்னைக்கு தான் வந்தது என்னுடைய ஃப்ரெஷ் மில்லர்ஸ் அந்த தொடக்கத்தின் முதல் 2வது ஸ்டெப் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த 2வது ஸ்டெப்ல நான் சென்னைக்கு வந்தப்போ என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர் வசந்த பிரியன் அவர்களையும் சந்திச்சு இதே டாபிக்ஸ் நாங்க பேசும்போது அவரும் சொன்னார், நம்ம ஏன் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது மில்லிங் பண்ணி 2 பேரும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு கொஞ்சம் மிஷின்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணோம். ஸோ அப்போ கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டி இருந்தது. சரின்னு சொல்லி ஆஸ்திரியால இருந்து கொஞ்சம் மிஷினரிஸ் வாங்கி வீட்டு லெவல்ல சில மாவு பொருட்களை நாங்களே தயாரித்து பயன்படுத்திக்கலாம்னு ஆரம்பிச்சோம். அது ஆரம்பிக்கும் பொழுதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது இது வந்து வீட்டுக்குள்ளேயே எல்லாமே பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அது பண்ணும்போது அதுக்கான நம்ம பண்ணக்கூடிய நேரம் அண்டு பண முதலீடு வந்து அது பொறுத்தா இல்லை அப்படின்றது எங்களுக்கு புரிஞ்சுது. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம், இதை வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டி மில்லிங்கா கொண்டு வரலாம், ஏன் நம்ம வந்து ஒரு கம்பெனியா கொண்டு வந்து அதுல எல்லாரும் பயன்படுத்திக்கலாம், நம்மளும் அந்த எங்களுடைய 2 பேர் குடும்பத்துக்கும் இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்தது, டெசிஷன் எடுத்தோம். அதுல துவங்கப்பட்டது தான் ஃப்ரெஷ் மில்லர்ஸ் நிறுவனம். 2017 காலங்கள்ல நாங்க இந்த ஐடியேஷன் பண்ணி 2018 முதல் முறையாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு வீட்டிலிருந்து உணவு தயாரித்து எங்களுக்கு பயன்படுத்திக்கலாம், எங்கள் குடும்பம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் என்ற ஐடியாவிலிருந்து மாற்றி இது சாத்தியம் இல்லை, இது ரொம்ப மிக சிரமமாக இருக்குது, நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி பில்டிங்காக பண்ணலாம். அப்போது ஒரு சின்ன நிறுவனம் ஆரம்பித்து அந்த நிறுவனம் வந்து நாமளும் பயன்பெறலாம், இன்னும் அதை சேல்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் அந்த நிறுவனத்துக்கான ஆப்ரேட்டிங் காஸ்ட் அது கவர் பண்ணால் போதும், அது வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்தேன். அந்த டெசிஷன் செயல்படுத்துறதுக்கு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறது ஐடியா பேச்சு வழக்கில் ஒரு ஈஸியாக இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு யாராவது ஒருவர் முழு நேரம் அந்த பிஸ்னஸில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது.
அப்போது முழு நேரம் அவர் அப்படி தான் வந்து ஜாப் சேஞ்ச் பண்ணுற ஐடியாவில் இருந்தார். ஸோ அப்போது என்னுடைய ஃபவுண்டர் வசந்த் அவர், இல்லை நான் வந்து நான் ஃபுல் டைம் பார்க்குறேன், நான் மேனேஜ் பண்ணுறேன், நீ வந்து உன்னுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணு, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ இட் வாஸ் அ குட் டெசிஷன். அப்போ அங்கேருந்து துவங்கினோம். சரி எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிற ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது. என்ன ப்ராடக்ட்ஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், மக்களுக்கு வந்து நல்ல உணவு பண்ணலாம், இல்லை நம்மளுடைய வீட்டுக்கும் நல்ல உணவு வேணும், எதெல்லாம் மாற்றலான்றப்போ நாங்கள் செக் எண்ணெயில் ஆரம்பித்து மாவில் ஆரம்பித்து இதை பண்ணக்கூடிய மிஷினரிஸ் எங்கெல்லாம் இருக்குது, எப்படிலாம் வந்து வாங்கலாம், அவர்களிருந்து என்ன கற்றுக்கிட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு பல இடங்களுக்கு போனோம். பல இடங்களுக்கு போய் இந்த மிஷின் சப்ளையர்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அப்பொழுது நான் வந்து என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தேன். எதேர்ச்சியாக நான் பத்ராச்சலம்ன்ற ஒரு ஊருக்கு ஒரு தொழில் நிமித்தமாக போக வேண்டியது இருந்தது. அங்கே வந்து ஒரு சின்ன டைப் ஆஃப் மிஷினரிஸ்லாம் நாங்கள் அங்கே பார்த்தோம். அப்போ இந்த மாதிரியும் பாசிபிள் சின்ன மிஷினரிஸும் எதேர்ச்சியாக ஒரு ரோட்டில் போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோம். ஸோ அப்போ இது மாதிரியும் பாசிபிள் அப்படின்னா அதையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். இது வந்து ஒரு பெரிய நிறுவனமாக பண்ண வேண்டும். ஆனால் அந்த பெரிய நிறுவனம் வந்து சிறிய துவக்கங்களாக இருக்கணும், வந்து செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு நாங்கள் வந்தோம். ஸோ அப்போ டிசைட் பண்ணும்பொழுது ஓகே, இது இன்றைய ஒரு நாள் பயணம் இல்லை, இது வந்து ஒரு 3லேருந்து 4 ஆண்டுகள் இதுக்கு வந்து பயணப்படணுங்கிற கிளாரிட்டி வந்து எங்களுக்கு டே 1 ஒரு 6 மாதங்கள்ல எங்களுக்கு கிடைச்சிது. தொழில்ன்றப்போ வந்து உங்களுக்கு முதலிலிருந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அடுத்த 4 வருடத்துக்கு நம்ம அதுலேருந்து எதுவும் ப்ராஃபிட் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் மேற்கொண்டு பணம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற டெசிஷன்ஸ், அந்த குழப்பங்கள், எவ்வளோ முதல் அப்படிங்கிற அன்சர்டினிட்டி, இது எல்லாமே எங்களுக்கு இருந்தது. 2வது ஆப்ரேஷனுக்கு தேவையான விஷயங்களும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி போயிட்டு இருந்த காலங்கத்தில் ஃபைனலி நங்கநல்லூரில் எங்களுக்கு வந்து ஒரு கடை கிடைச்சப்போ சரி நம்ம வந்து முற்படுவோம், நம்ம வந்து லாங் டேர்ம் பிளான் வச்சுப்போம், இந்த ஸ்டோர் அடுத்த ஸ்டோர் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2017 ஆரம்பித்த ஜேர்னி இப்போ 2018 தான் முடிந்தது. 2018 முதல் ஸ்டோர் ஆரம்பித்தப்போ ரொம்ப நல்ல வரவேற்பு எங்களுக்கு கிடச்சிது. ஸோ மக்கள் வந்து அது வந்து நான் அவங்களுக்கு தான் பெரிய நன்றிகளை சொல்லணும். ஏன்னா இது ஒரு புதிய கான்செப்ட். இப்போ வந்து ஒரு வீட்டிலேருந்து பொதுவாக நம்ம மாவு அரைக்கிறதுக்கு பதிலாக கண்ணுக்கு எதிரே அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக வந்து தயாரித்து கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அதை மக்கள் ரொம்ப வரவேற்றாங்க. நாங்கள் ஒரு சிம்பிளாக ஆரம்பித்த ஒரு கடையிலேருந்து வாங்கிறதுக்கு முற்பட்டார்கள். அவங்க வந்து இது வாங்கும்போது எங்களுக்கு 1-2 விஷயம் ஃபீட்பேக்கில் இருந்து தெரிஞ்சது வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காஸ்ட் அஃபோர்டபிலிட்டி. அவங்க வாங்கக்கூடிய பொருளுடைய விலை வந்து மார்க்கெட்டில் என்ன விலை இருக்கோ அதை விட ரொம்ப ப்ரீமியமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஏன்னா பொதுப்படையான மக்கள் வந்து பெரும்பான்மையானவர்கள் மிடில் கிளாஸ் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு அங்கேருந்து நிறைய புரிதல் இருந்தது. அப்போது அதுக்கப்புறம் ஆப்ரேஷன், இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஐடியா வரும்போது அதோடைய ஆப்ரேஷனல் பேக்கப் பேக் எண்ட் ப்ராசஸஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் எங்களுக்கு மேஜரான ப்ராசஸ் பார்த்திங்கன்னா காய வைக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் மேலே காய வைக்கிறதே அவ்வளோ சிரமமாக இருந்த ஒரு சுச்சுவேஷன். நாங்கள் ஸ்கேல் அப் பண்ணும்பொழுது கோதுமை காய வைக்கணும் அப்படின்னா ஒரு 1000 கிலோ காய வைக்கிறோம் அப்படின்றப்போ எங்களுக்கு மொட்டை மாடி அப்பார்ட்மெண்ட்டில் காய வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டெய்லி என்னுடைய அப்பார்ட்மெண்ட் அப்போது வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருந்தது. ஸோ அங்கேருந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் காரில் வச்சு. அது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அதில் நிறைய லெபோரியஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. லைக் நிறைய நம்ம வந்து அதில் உழைப்பு இருக்கணும், காய போடணும், எடுக்கணும். அதுக்கு என்னுடைய குடும்பத்தாருடைய உதவி, வசந்த் அவருடைய குடும்பத்தாருடைய உதவின்னு எல்லாருடைய உதவியிலையும், எங்களுடைய நண்பர்களுடைய உதவி, அது இந்த ஒரு சின்ன ஐடியா அவங்க கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் அவங்க கொடுப்போன்னு, மாரல் சப்போர்ட்லேருந்து ஃபிசிக்கல் சப்போர்ட் வரைக்கும் எல்லாருமே செஞ்சேன். அப்படி ஒரு சேர அமைஞ்ச ஒரு ஐடியா முதல் ஸ்டோர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஸோ முதல் ஸ்டோரின் சக்ஸஸ் வந்து எங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு
வித்தா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். பட் சக்ஸஸ் அப்படின்றது வந்து நம்ம ஸ்டோருக்கு வர கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லை இல்லையா, நம்ம ஸ்டோரில் சேல் பண்ணுறதும் இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் மணி இன் பிஸ்னஸ். அப்போது உங்களுக்கு டே ஒன்ல வந்து சக்ஸஸ் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அப்படின்றப்போ நாங்கள் நிர்ணயம் பண்ணதே ஒரு சக்ஸஸ் அப்படின்னா என்ன டெசிஷன் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணதே லேர்னிங் தான். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு நல்ல சக்ஸஸ் அப்படின்னா டே ஒன்ல இது எவ்வளவு நம்ம அந்த ஸ்டார்ட் அப்லேருந்து கற்றுக்க முடியுது அப்படிங்கிறது தான். அந்த கற்றுக்கிறதுக்கான பசி எங்ககிட்ட இருந்தது, அதற்கான தீனி கிடைத்து கொண்டே இருந்தது. அதை நோக்கி அடுத்த ஸ்டெப்பில் நாங்கள் பயணப்பட்டுட்டு இருந்தோம். முதல்ல வந்து நிறுவனம் ஆரம்பிக்கிறோம், அப்போ முதல் எம்ப்ளாயி ஸ்டாஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அதில் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி இந்த நிறுவனத்தை எடுத்துகிட்டு போகிறோம், எப்படி நம்ம ஸ்டாஃபிங் பண்ண போகிறோம், அடுத்தடுத்த கடைகள் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு ஸ்டாஃபிங் பற்றி ஒரு பிளான் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் இது ஐடியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2-3 நாட்கள் தான் இதை பற்றி பேச ஆரம்பித்தோம். அப்போது நாங்கள் முடிவு பண்ணது ஒரு சேர அனலைஸ் பண்ணோம். இப்போ எப்பொழுதுமே நாங்கள் 2 பேருமே வந்து விமன் எம்பவர்மெண்ட்ல ரொம்ப ஈடுபாடு பண்ணோம். எங்களுடைய பேக்ரவுண்ட் ஃபேமிலி அட்டாச்மெண்ட், எங்களுடைய மனைவியார் அவங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு ஆங்கிள் இருந்து இது சரியா பட்டுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்க நோட் பண்ணது இந்த ஒரு வருட ஜேர்னில பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் துறையில பாத்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் நிறைய பேர் வந்து விமனா இருக்காங்க. அதாவது பெண்கள் தான் அதிகமாக இன்றைக்கு வந்து சமையல் துறையில வீட்டுல ஈடுபடுறாங்க. வெளியே வந்து பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு போகும்போது மெஷினரிஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லையோ இல்லைன்னா பெரிய நிறுவனங்களை தயார் பண்ணக்கூடிய இடங்கள்லையோ பெண்கள் வந்து டோட்டலாவே இல்லைங்கிறத நாங்கள் பார்த்தோம். இது எங்களுடைய ஒரு பார்வையில கிடைச்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த புரிதல் வந்து நாங்க மளிகை கடை வரைக்கும் எடுத்துட்டு வந்து யோசிச்சுட்டோம். இங்க வந்து பெண்களுடைய பங்கு வந்து நிறைய நிறுவனங்கள்ல இருந்தாலும் இதோடைய பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் மாறுது. அப்போ நாங்க யோசிச்சது என்னன்னா, நம்ம வந்து ஒரு மாற்றா ஒண்ணு பண்ணும்பொழுது அதுவும் வந்து மக்களுக்கே பெண்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்ல நம்ம பண்ணும்பொழுது 100% பெண்களா எம்ப்ளாய் பண்றதுக்கு பாசிபிலிட்டியை நம்ம முற்படலாம் அப்படின்னு யோசிச்சோம் ஸ்டோர்ல. அது வந்து யோசிச்சு அனலைஸ் பண்ணப்போ என்னுடைய மனைவியார் என்னுடைய நண்பரின் மனைவி 2 பேருமே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு. ஸோ ஒர்க் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ஒன்றும் பெருசு. ஆனா அவங்கள வந்து மெஷினரி கை வைக்கணும் அப்படின்றப்போ வீட்டுல வந்து மிக்சி யூஸ் பண்றாங்க, கிரைண்டர் யூஸ் பண்றாங்க, எல்லா மெஷினரிஸ் யூஸ் பண்றாங்க. அப்போ வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நாங்க யோசிச்சு அவங்களுடைய ஒப்பீனியனும் வாங்கணும். அப்போ சரி நம்ம தைரியமா வந்து 100% விமன் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரை பண்ணுவோம் முற்பட்டோம். ஸோ இன்னைய வரைக்கும் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அது வருங்கால வரும் எபிசோட்ஸ்லாம். ஸோ அப்போ எங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ எங்களுக்கு கிடைத்த பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்கக்கூடிய பெண்களை தான் ஹையர் பண்ணணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப தீர்வா இருந்தோம். ஒரு ஹாஸ்டல் வச்சு வெளியூர்ல இருந்து வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஏரியால இருந்து வரக்கூடிய எஸ்பெஷலி ஒர்க்கிங் விமன் அப்படின்றப்பயே இதுல வந்து நிறைய பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது அவங்களுடைய வீட்டையும் அவங்க பார்க்கணும், ஒர்க்கையும் பார்க்கணுன்றப்போ நம்ம நேரத்தை குறைச்சி இதை ஏன் நம்ம 8 மணி நேரம் வைக்கணும் இந்த ஜாபை, நம்ம 6 மணி நேரமா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனை எங்க 2 பேருக்கும். அப்போ அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லா. அது மட்டும் இல்லை, இந்த டைமிங் வந்து நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்போ நம்ம ஷிஃப்ட்ல போகலாம். இண்டஸ்ட்ரி ஷிஃப்ட்ல ஒரு சின்ன கடைக்கே நம்ம ஷிஃப்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஷிஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க ஷிஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 6 மணி நேரத்துக்கு நிறைய பேர் வேலைக்கு கேட்டு வந்தாங்க. அதுல வர்றவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு, ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்களுக்கான நேர அளவு ஒரு முழு நேர பணினா 8-9 மணி நேரம் அவங்க வந்து செலவிடுறது அவங்களுக்கு சங்கடமா இருக்கு. ஸோ அப்போ ஆல்டர்னேட்டிவா அவங்க வந்து இதை வந்து எங்களுடைய நிறுவனத்தை பார்த்தாங்க.
எங்ககிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்த இனிஷியலாக சேர்ந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஈடுபாடு அவங்களுக்கு வந்து அதிகமா எங்களை விட இருந்ததுன்னு நான் சொல்றேன். அது ஏன்னா எங்களுடைய கஸ்டமர்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸ், எங்களுக்கு கிடைத்த மரியாதை அண்ட் அவங்களுக்கும் நிறைய கிடைத்தது. அவங்களுடைய பங்கும் இதுல ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம், அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும். அப்போ எங்களுக்கு கிடைத்த முதல் இன்னொரு ஸ்டாஃப் என்னுடைய கசின் சிஸ்டர். ஸோ அவங்க எங்களுடைய நிறுவனத்துல இணைஞ்சாங்க. அவங்க வந்து அந்த ஸ்டோரை எடுத்துட்டு போய் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றதுக்கான உதவிகளை செஞ்சாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு 2 சேலஞ்ச் இருக்கு. ஒண்ணு, இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். சில மாவு பொருட்களை மட்டும் தயாரிச்சுட்டு இருக்கோம், அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகணும். அப்புறம் கோதுமை மாவு, ராகி மாவு, கம்பு மாவுன்னு சிறு தானியம் வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு தானியங்கள் தானே தவிர கலவையான தானியங்கள் நாங்க அப்ப பண்ண ஆரம்பிக்கல. அப்போ என்னோட துணைவியாருடைய ஹெல்ப் எடுத்துட்டு இருக்கோம், என்னுடைய தங்கையின் ஹெல்ப் எடுத்துட்டு இருக்கோம். என்னுடைய நண்பருடைய மனைவிக்கு இங்கிலாந்து செல்லக்கூடிய ஒரு பணி நிமித்தமாக செல்லக்கூடிய ஒரு தேவை முற்பட்டது. அப்போ அவங்க போக வேண்டிய கட்டாயம், அவங்க ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அங்க இருக்கக்கூடிய நெசசிட்டி வந்தது. அப்போ அவரும் செல்லக்கூடிய கட்டாயம் வந்தது. இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அவரு அங்க போகணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு 2-3 மாதங்கள்ல இந்த மாதிரி ஒரு இது வரும்பொழுது ஓகே, இதை மேனேஜ் பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய நண்பருடைய மனைவிக்கு இங்கிலாந்து செல்லக்கூடிய ஒரு பணி நிமித்தமாக செல்லக்கூடிய ஒரு தேவை முற்பட்டது. அப்போ அவங்க போக வேண்டிய கட்டாயம், அவங்க ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அங்கே இருக்கக்கூடிய நெசசிட்டி வந்தது. அப்போ அவரும் செல்லக்கூடிய கட்டாயம் வந்தது. இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அவர் அங்கே போகணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு 2-3 மாதங்கள்ல இந்த மாதிரி ஒரு இது வரும்பொழுது ஓகே, இதை மேனேஜ் பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு கிடைச்சிது. அதற்கு வந்து எங்களிடம் இருந்த ஸ்டாஃபுக்கு நான் நன்றி சொல்வேன். அப்போது என் துணைவியார் சொன்னாங்க, ஓகே, நான் என்னுடைய சாஃப்ட்வேர் ஜாப் வந்து நான் திரும்ப ரீஜாயின் பண்ணல, நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இதுக்குள்ள உள்ள வந்தாங்க. அது ஒரு மேஜர் சேஞ்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு ஒரு ஆணா சிந்திக்கிறத விட ஒரு பெண்ணா சிந்திக்கும் பொழுது இது கொஞ்சம் மாறுபடும் அப்படிங்கிற புரிதல் எங்களுக்கு அவ்வளோ நாள் இல்லாதது அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சுது. அப்போ நிறைய அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய கஸ்டமருடைய அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு கிடைச்சது. அவங்களுடைய ஃபீட்பேக் எங்களால் உணர முடிஞ்சுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், என்னுடைய மனைவியும் தாயாரும் ஒரு கல் உப்பு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு பேசிப்பாங்க. இப்போ இந்த ஒரு கல் உடைய அளவு எனக்கு கிராமா தான் புரியும். ஒரு ஒரு இன்ஜினியராக சொல்கிறேன், ஒரு ஆணா மட்டும் இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருந்தது. கப் அளவில், கைப்பிடி அளவில் ஒரு கஸ்டமர் வந்து எங்களுக்கு இவ்வளவு அரைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது, இந்த புரிதல். இது இன்றைய வரைக்கும் அந்த புரிதல் வந்து எங்களுக்கு உதவியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் எங்களுக்கு தேவைப்பட்டது வந்து ஒன்று காய வைக்கணும் பெரிய ஸ்கேலில். ஏன்னா காய வச்சு க்ளீன் பண்ணி பண்ணணுன்ற ஸ்டெப்புக்கு நம்ம வந்துட்டோம். அப்போது காய வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்றப்போ வருடம் 365 நாள்களும் காய வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா இங்கே மழை இருக்குது. அது மாதிரி இது வந்து பெரிய நிறுவனங்கள் மாதிரி நம்ம மொத்தமாக தயார் பண்ணி மொத்தமாக கிரைண்ட் பண்ணி செல் பண்ணக்கூடாதுங்கிறதுல தான் எங்களுடைய பேஸ் ஐடியா. அப்போ அன்றாடம் டெய்லி நம்ம தயார் பண்ணணும், டெய்லி அந்த ரீட்டைல் ஸ்டோர்லேருந்து நம்ம வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு யோசித்தோம். பட் அப்படி பண்ணும் பொழுது காய வைக்கிறதுடைய பிரச்சனைகள் டெய்லி பண்ண முடியல. அப்போது எங்களுக்கு வந்து ஓகே, இதை 2ஆக பிரிக்கணும். இந்த உணவு தயாரிப்பு அப்படிங்கிறத 2ஆக பிரிச்சுட்டு, ஒன்று இந்த பேக் அண்ட் ப்ராசஸிங், காய வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, முளை கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனியாக பண்ணணும். அதற்கு வந்து ஒரு மாத காலங்கள் 2 மாத காலம் வரைக்கும் அது வந்து உங்களால் வர்ணிக்க முடியும். பட் ஆனால் காய வச்ச உடனே அரைக்கணும். அதுக்கு ஸ்டோரேஜ் வந்து காய வச்சு கெமிக்கல் போடாமல் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது. வருடம் 365 நாளும் பண்ணணுங்கிறப்போ அந்த நோக்கி அதுக்கு பின்னாடி போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது எங்களுக்கு ரொம்ப நேரமும் குறைபாடாக இருந்தது. ஏன்னா மழைக்காலம் வரப்போகுது, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். தேங்க்ஸ் டு
இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள் இன்டர்நெட்டில் வந்து நிறைய தேடும்பொழுது எங்களுக்கு ட்ரையிங்கான ப்ராசஸிங் மெஷினரிஸ், கிளீனிங் மெஷினரிஸ்க்கான ஐடியாஸ் அங்கேருந்து உருவானது. அதிலிருந்து நாங்கள் எங்களுடைய சோலார் யூனிட் ஒரு ஒரு விவசாயியுடைய டைப் பண்ணி அவங்களுக்கு சோலார் யூனிட்டை ரெடி பண்ணி அதிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லி நாங்கள் அந்த வருட கடைசியில் நாங்கள் முடிவு பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்போது முதல் காய வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எங்களுக்கு வருடம் பூரா காய்ந்த ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்றது கிடைச்சிது. அப்புறம் சிறுதானியங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா தானியங்களும் சேர்ந்த கலவையும் நம்ம பண்ணணும். ஒரு தோசை அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய தோசையிலிருந்து மாறுபட்டு சிறுதானிய தோசை சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போது அந்த டேஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சோம். சத்து மாவு போன்ற பொருட்கள் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கான ரோஸ்டிங் கெப்பாசிட்டி நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஈகோ சிஸ்டம் அப்போது இன்னும் இல்லை. அப்போது வந்து ஒரு சின்ன லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு கிலோ முந்திரி வறுக்கணும்னா நீங்களே தான் வறுக்கக்கூடிய கையிலேயே பண்ணணும் ஆர் பெரிய மிஷினரிஸ் இருந்தது. ஸோ இதுக்கான மிஷினரிஸை ஒன்று டிசைன் பண்ணணும், இல்லைனா கஷ்டம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேற அப்ளிகேஷன்ஸ்க்கு இருக்கக்கூடியதை கொண்டு வரணும். அது வந்து கிரைண்டிங்லேருந்து ரோஸ்டிங் வரைக்கும் எல்லாத்துக்குமே பண்ணணுன்ற முடிவுக்கும் நாங்கள் வந்துட்டோம். அப்போது எனக்கு இருந்தக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜ் இதில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. அதனால் ஒரு சில விஷயங்களை நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி புதின மிஷினரிஸை ட்ரையல் பண்ணி கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போனோம். அப்போது எங்களுக்கு இன்னும் இருந்த தடங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகிறது. வெறும் ஒரு சிறுதானியங்களே பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து சத்து மாவு பண்ணணும், சாம்பார் பொடி பண்ணணும்னு ஆம்பிஷன் இருக்குது. பட் இந்த ஒரு கடையிலேருந்தே எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற தயக்கமும் இருந்தது, அந்த கான்ஃபிடென்ட்டும் இல்லை. அப்போ என்னுடைய துணைவியார் சொன்னாங்க கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். அவங்க நிறைய நாங்கள் ட்ரையல் பண்ணப்போ இந்த ப்ராடக்ட்ஸை விட நம்மக்கிட்ட இருக்கிற ரெசிபியே நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு சில ரெசிபி அவங்க செலக்ட் பண்ணி சொன்னாங்க. என்னோட தாயாருடைய சத்து மாவு கஞ்சியோடைய ரெசிபியிலேருந்து நாங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவாக பார்க்கலாம் அப்படின்னு கஸ்டமருடைய சத்து மாவு, கஸ்டமருடைய சாம்பார் பொடி ரெசிபிஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஓகே இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் இது பொருள் இருக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜாக இருக்க மக்கள் லைக் பண்ணுவாங்கன்ற மாதிரி கொஞ்சம் இதை அணுகி அதுலேருந்து நாங்கள் ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணோம். அதுலேருந்து எங்களுடைய க்ரோத் வந்து பெருசாச்சுன்னு சொல்லுவேன். அது வரைக்கும் இருந்த ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு 5 ப்ராடக்ட் 10 ப்ராடக்டில் இருந்தது. இன்றைக்கி நாங்கள் 150 ப்ராடக்ட்ஸாக கொண்டு வர்றதுக்கு அந்த அணுகுமுறை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண அணுகுமுறை சரியாக இருந்தது. இன்னைய வரைக்கும் நாங்கள் கஸ்டமருடைய டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் அண்ட் நிறைய ஃபீட்பேக்ஸு எங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ 150+ ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இன்னும் மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கோம். முதல்ல நான் சொன்ன மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்லோவாக நாங்கள் க்ரோ ஆக ஆரம்பித்தோம். அப்போது கஸ்டமருடைய ஃபீட்பேக்லேருந்து ஆரம்பித்து ஸ்டடீஸ் வரைக்கும் கொண்டு வந்ததில் நாங்கள் பண்ணக்கூடிய மேஜரான விஷயங்கள் இன்று ஒரு 6 வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய நிறுவனம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு, சத்து மாவு, மசாலா ப்ராடக்ட்ஸு, இதிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கி செக்கு எண்ணெய், சிறுதானியத்தில் வந்து ஸ்வீட்ஸு, குழந்தைங்களுக்கான உணவு, பெரியவர்களுக்கான உணவு, ஸ்கின் கேர் அப்ளிகேஷன் அண்ட் அடுத்து வந்து ஹேர் ஆயில் போன்ற ப்ராடக்ட்ஸுக்கு நாங்கள் க்ரோ ஆகி வந்திருக்கோம். ஸோ இந்த ஜேர்னி வந்து பல போர்ட்ஃபோலியோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு நிறுவனத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்த ஒரு பெரிய ஜேர்னி. ஸோ இதில் வந்து இன்னைக்கு மேஜராக விளங்குறது பார்த்திங்கன்னா எங்களோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் கஸ்டமருக்கு தேவையான சுவையிலையும் அவங்களுக்கு தேவையான டேஸ்ட்லேயுமே பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது சாத்தியம். எப்படின்னா கஸ்டமர் ஒரு அளவு கொடுப்பாங்க. அதாவது ஒரு உங்களுடைய சத்து மாவுனா அதில் ஒரு 44 ப்ராடக்ட் போடலாம். அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு அளவு இருக்கும், அவங்களுடைய உடல் தேவைக்குன்னு ஒரு அளவு இருக்கும். அதுவும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜுக்குமே, அதாவது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கான தேவை வேறு, ஒரு அடல்சன்ட் ஏஜில் ஒரு பூப்பெய்திய ஒரு
பெண்களுக்கான ஒரு அந்த குழந்தைகளுக்கான தேவை வேறையா இருக்கு. ஒரு 20 வயது இளைஞர்களுக்கான தேவை வேறையா இருக்கு. வயதானவங்களுக்கு தேவை வேறையா இருக்கு. இப்போ இது ஒவ்வொருத்தரோடும் ஒவ்வொரு தேவை. இது வந்து டேஸ்ட்லேயும் இருக்கு, உடலுடைய தேவையும் உணவு தேவையும் இருக்கு. ஸோ இது வந்து நாங்கள் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய காம்பினேஷன்ஸில் அவங்களுடைய ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம். இது எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு யூனிக் வேல்யூ ப்ரொப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தனிப்பட்ட ஒரு தனியாக நாங்கள் மட்டும் பண்ணக்கூடியது. இது வெளியே யாரும் இது வரைக்கும் செய்கிறதில்ல. இந்த ப்ராடக்ட்ஸ் தவிர இந்த ஒரு கஸ்டமர் பண்ணக்கூடியது என்னென்ன ப்ராடக்டில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் மாவா ரவையா என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே எங்களுடைய தயாரிப்புகளுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அப்போது நீங்கள் கோதுமை மாவாக இருக்கலாம், அரிசி மாவாக இருக்கலாம், வந்து நீங்கள் வந்து ஒரு முள்ளு முறுக்கு பண்ணணும், தேங்குழல் முறுக்கு பண்ணணும் அப்படின்னா கூட அதற்கு தேவையான மாவு பொருட்கள் நாங்கள் ரெடிமேடாக வச்சுருக்கோம். ஸோ இது எங்களுடைய தயாரிப்புகள் எங்களுக்கான டேஸ்ட்டாகவும் இன்க்ரீடியன்ஸாகவும் ரெடிமேடாக வச்சுருக்கோம். கஸ்டமருக்கு தேவையானதும் நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம். இந்த 6 வருட ஜேர்னியில் இப்போ எங்களோட 150+ ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதை நோக்கி பயணப்பட்டிருக்கோம், டே 1லேருந்து இன்னைய வரைக்கும் எதை நோக்கி பயணப்பட்டிருக்கோம்னா டிஸ்ட்ரிபியூட்டட் மேனுஃபேக்சரிங். அதாவது ஒரே இடத்துல தயார் பண்ணாமல் பல்வேறு இடங்களில் தயார் பண்ணுறது. இதுதான் மேஜர் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஒரு பிஸ்னஸ் மாடல். ஒரு பெரிய நிறுவனம் வந்து ஒரே இடத்துல தயார் பண்ணுறாங்க, அந்த ஒரு இடத்துல தயார் பண்ணி எல்லா இடத்துக்கும் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இதில் உள்ள சிக்கல்கள் பார்த்திங்கன்னா, அவங்க மொத்தமாக ப்ரொக்யூர் பண்ணணும், ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அப்போ ஸ்டோரேஜுக்கான இடத்துல வந்து அவங்க கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய தேவைகள் இருக்குது. அதே மாதிரி தயாரிப்புகள் வந்து மொத்தமாக தயாரிப்புகள் பண்ணும்பொழுது அதை வந்து பல நாட்களுக்கு அவங்க விற்க வேண்டியது இருக்குது. அவங்களிடமிருந்து வெளியே போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு 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 பெரிய கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதிலிருந்து டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர், ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், அப்புறம் வந்து ஒரு மளிகை கடை, ஒரு சூப்பர் மார்க்கெட், நம்மளுடைய வீடு, நம்ம வீட்லேயும் ஒரு 1-2 மாதங்கள் வச்சுருப்போம். இப்போ இந்த ஒரு பெரிய நெட்வொர்க்கை தான் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது டே 1ல் நாங்கள் எடுத்த முடிவை இன்னைய வரைக்கும் நாங்கள் எடுத்துட்டோம். எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து டைரெக்டாக அரைச்சி எங்களோட ஸ்டோர்ஸ் மூலமாக கஸ்டமருக்கு கொடுக்குறோம். இப்போ நாங்கள் ஸ்டோர்லேருந்து கஸ்டமருக்கு கொடுக்கும்போது கஸ்டமருக்கு அங்கேயே அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிடுது, அவங்களுடைய டேஸ்ட் தேவையும் பூர்த்தி ஆகிடுது, அவங்களுடைய உடலுக்கான நியூட்ரிஷனல் நீடும் பூர்த்தி ஆகிடுது. மூன்றாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெடிமேடாக கிடச்சிடுது. அப்போது அவங்களுடைய சிரமங்கள் எதுவும் இல்லை, காய வைக்கணும், க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற சிரமங்கள் எதுவுமே இல்லை, இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிது, நல்ல தரமாக கிடச்சிது. இதுதான் எங்களுடைய ஒரு சக்ஸஸுக்கான முக்கியமான விஷயம். ஸோ இதுலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ஓகே ரைட், இப்போ இதுலேருந்து ஒரு 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 கம்பெனி, ஒரு ஒரு ஸ்டோர் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் 2-3 ஸ்டோர் நம்ம ஆரம்பிக்கும்போது அடுத்து நாங்கள் எடுத்த டெசிஷன் வந்து இதை நாம் ரொம்ப தூரம் போகும்போது நிறைய பேரை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. வேகமாக ஓடணுன்னா நீங்களே ஓடணும்னு சொல்லுவாங்க. அந்த வேகமாக ஓடுறதுக்கு நாங்கள் கொஞ்சம் தூரம் ஓடிட்டோம், 2 பேரும் சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் ஓடிட்டோம். பட் ரொம்ப தூரம் போகும்போது இன்னும் பலரோட போகும்போது தான் ரொம்ப தூரம் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒரு ஃப்ரான்ச்சைசி நெட்வொர்க்காக எடுத்துகிட்டு போகலாம். அப்போது வந்து நம்ம பல பேரை வந்து இதில் கொண்டு வரலாம், முன்னாடி கொண்டு வரலாம். நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக, அதாவது இன்னைக்கு உழைக்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்கள முன்னாடி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஐடியா நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்போ வந்து இதை ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தது. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸியாக எடுத்துகிட்டு வரும்பொழுது, இந்த ஐடியா வச்சுருக்கும் பொழுது என்னுடைய நண்பர் வந்து ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய நண்பர் வந்து நான் இது வந்து எடுத்து செய்யட்டுமா அப்படின்னு முதல் முறையாக எங்களை அணுகினார். ஸோ அப்போது நண்பர் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும், இது ஒரு நிறுவனம், இது வந்து ஒரு நிறுவனத்தில் அவங்களுக்கு வந்து இது வயபிளாக இருக்கணும், அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றப்போ இவ்வளோ நாள் நாங்கள் எடுத்த டெசிஷன் வந்து வேறையாக இருந்தது. இவ்வளோ நாள் நாங்கள் எடுத்த டெசிஷன் இது ஒரு 4 வருட பயணம், இந்த 4 வருடத்துக்கு நாமளே முதல் போடுவோம், நாமளே ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துகிட்டு வருவோம், இது ப்ராஃபிட்டை நோக்கி போகக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடாது, இதை பொறுமையாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா டெசிஷனும் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போது ஒரு நண்பர் அக்சஸ் பண்ணுறார். இப்போ இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிறப்போ
அவங்க இதை தொழிலை கரெக்டாக நடத்தணும், அதுக்கான சிரமங்கள் இருக்கக்கூடாது, அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது, நாமளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களும் அதுலேருந்து பயன்படணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்தது. அப்போது நான் ஒரு டெசிஷன் எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை. என்னுடைய வேலையை குவிட் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ நாள் நான் முழு நேரமாக அதில் பங்கிடலை. என்னுடைய வேலையை குவிட் பண்ணால் தான் இப்போ சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. என்னுடைய மனைவிக்கு அவங்களும் அவங்களுடைய வேலையிலேருந்து, அவங்க ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், அதுலேருந்து அவங்க கொஞ்சம் டீவியேட் ஆகி அவங்க இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டோரில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களும் இண்டஸ்ட்ரிக்கு போகக்கூடிய ஒரு ஈடுபாடு அவங்களுக்கு இருந்தது. நான் திரும்பவும் கொஞ்ச நாள் வேலை பார்க்கணுன்ற ஈடுபாடு இருந்தது. அப்போ நாங்கள் டிசைட் பண்ணி ஓகே, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, நான் குவிட் பண்ணி பிஸ்னஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு நாங்கள் வந்தோம். இது கொஞ்சம் சிரமமான டெசிஷனாக இருந்தது. ஏன்னா இதில் பொருள் ஈட்டுதல் அப்படிங்கிறது சிறிய அளவு மாறினாலும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருந்து திடீர்னு 100% ஒர்க் பண்ணிகிட்டே இருந்து திடீர்னு ஒர்க் இல்லாமல் இருக்கக்கூடியது கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஸோ நம்ம ஒர்க்கை நான் சொல்ல வேலை அப்படிங்கிறது ஒரு எல்லாமே வேலை தான். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க, அதுவும் வேலை தான். பட் கம்பெனியில், கார்பரேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு மாத வருமானம் இருக்குங்கிறது வேறு விஷயமா இருக்குது. சரி, நம்ம இதில் பண்ணலாம், இது பாசிபிள் தான் அப்படின்றப்போ என் குடும்பத்திலேருந்து சப்போர்ட் கிடைச்சிது. இப்போ ஒரு நிறுவனமாக நாங்கள் ஆயிட்டோம். இப்போ எங்களுக்கு அடுத்தது அப்ரோச் பண்ணப்பட்டது நிறைய பெண்களுக்கு எப்படி நம்ம இதில் பிஸ்னஸ் கொண்டு வரலான்னு எங்களை அப்ரோச் பண்ணவங்களுக்கு என்ன பண்ணலான்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் வச்சுருந்தது ஒரு ஸ்டாண்டர்டாக பிஸ்னஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஸ்டோர்ஸை அதிகப்படுத்துது. ஏன்னா நம்ம கான்செப்டே பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலாக மேனுஃபேக்சர் பண்ணணும். ஒரு ஃபுட் ப்ராடக்டை மொத்தமாக பண்ணாமல் டிஸ்ட்ரிபியூட்டடாக அப்பப்போ பண்ணும்போது அதில் கெமிக்கல் சேர்க்கக்கூடிய அவசியமே இருக்காது. தேவையிலிருந்தே நம்ம கில் பண்ணிடலாங்கிற கான்செப்டில் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நிறைய பெண்கள் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அப்போது அவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருந்தது. ஒன்று, ஒரு சிலர் பேர் பல தொழில்கள் ஆல்ரெடி வீட்டில இருந்தே பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட நிறைய கஸ்டமர் பேஸ் இருந்தது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ரெசிபி உண்டு, அவங்களுடைய பரம்பரையில் இருந்த ரெசிபி, அவங்களுக்குன்னு சில ப்ராடக்ட்ஸு, அவங்களுக்குன்னு சில சாம்பார் பொடி, சில டேஸ்ட்டுக்குள்ள உள்ள ப்ராடக்ட்ஸு அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப நாளாக வச்சுருந்தாங்க. பட் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா அதற்கான சிரமங்கள் நிறைய இருந்தது. அவங்களுக்கு சப்போர்ட் மெக்கானிசம் இல்லை. அவர் தயார் பண்ணிக்க கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுக்கு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் டிசைட் பண்ணோம் ஒயிட் லேபிளிங் அப்படிங்கிறது பெரிய பெரிய நிறுவனங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷனாக இல்லாமல், ஏன் நம்ம ஒரு வீட்டில இருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெண்களுக்கு நம்ம ஏன் பண்ணி கொடுக்கக்கூடாது, நாம ஏன் அவங்க பேர்லயே பண்ணி கொடுக்கக்கூடாது, அவங்களுடைய பிஸ்னஸ் இதுக்கே பண்ணி கொடுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்மாக ரெடி பண்ணோம். ஸோ இதுக்கு ஒரு கன்சல்டிங் மாதிரி நாங்கள் செட் பண்ணோம். ஸோ அவங்க யார் நம்மளை அணுகுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கன்சல்டிங் பண்ணி, நீங்கள் இப்படி தொழில் துவங்கணும்னா இது மாதிரி பண்ணுங்கள், இப்போ மேபி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை நீங்கள் ஃபியூச்சரில் ஆரம்பிக்கணும்னா கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம், பட் இதிலிருந்து துவங்குங்க, அதுக்கு எங்களால் என்ன முடியும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை ஒரு செட்டப் பேனல் கொண்டு அதன் மூலமாக பண்ணோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 பெண்கள் நம்மளுடைய ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கான கம்பெனி பிராண்ட்லேயோ இல்லை சின்ன முறையில் அவங்க பேரில் ஒரு சாதாரணமாக ஒரு பேக்கேஜிங்லேயோ ரெண்டுத்துலேயுமே நாங்கள் பண்ணுறோம். இப்போ அவங்களுக்கு பண்ணி எங்களுடைய பொருட்கள் கொடுத்துட்றோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதத்திற்கு 12,000 கிலோ ஆஃப் ஃப்ளார்ஸ் வரைக்கும் ஒரு மாவு பொருட்களை நாங்கள் தயாரிக்கிறோம், மாவு மட்டும். இப்போ ஒரு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 1.5 லட்சம் கிலோ ஆஃப் மாவுகள் நாங்கள் தயாரிக்கிறோம். அதுக்கு மேலேயே இருக்கும் அப்படிங்கிறத நான் பட் கம்மியாக சொல்கிறேன். ரெண்டாவது, இது போக ஆயில்ஸை நாங்கள் தயாரிக்கிறோம். அது போக இப்போ இன்னைக்கு ரீசெண்டாக ஸ்வீட்ஸு அண்ட் இதெல்லாம் தயாரிக்கிறோம். அடுத்து ஹெர்பல் ஆயில், அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் போக வேண்டியது. ஸோ எங்களுடைய டே 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் மில்லர்ஸ்னு ஆரம்பிக்கும் போது நாங்கள் அதற்கு கீழே எழுதின ஒரு வாசகம் பார்த்தீங்கன்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைல். அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை முறை, ஒரு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மக்களை எப்படி எடுத்துட்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய டார்கெட்டாக இருந்தது. நொறுக்கு தீனிகள் அதில் பார்த்தீங்கன்னா பிரதானமாக இருக்கக்கூடியது, அதில் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது ரிஃபைன்ட் ஆயில்.
ஸோ அந்த ஆயில் சரியா தவறாங்கிற ஒரு டிஸ்கஷன் ஒரு புறம் பெருசாக போயிட்டு இருந்தாலும் ஒரு பிளெண்டட் ஆயில்ஸ் கவர்மெண்ட் வந்து ரெகுலேஷன்ஸ்ல இருந்து எல்லாத்துலேயும் கொண்டு வந்தாலும் ஒரு கடல் எண்ணெயில் பண்ணும்போது அதனுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ ரொம்ப ஷார்ட் ஷெல்ஃப் லைஃப் தான் நம்ம கொண்டு வர முடியும். ஒரு அதை எடுத்து கொண்டு போகணும்னா நம்ம நிறுவனம் தான் சரியா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டைரக்டா கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஒரு 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 சூப்பர் மார்க்கெட்டுக்கோ ஒரு மளிகை கடைக்கோ கொடுத்து அதுலேருந்து போகும்போது அந்த செயின் ரொம்ப நாள் ஆகும். அப்போ நம்ம செயின்ல டைரக்டா நம்மளால வந்து கடல் எண்ணெயில தயார் பண்ணிக்கக்கூடிய பொருட்களை நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுலயும் சிறுதானியத்துல வந்து செய்ய முடியும். ஆர் நவதானியத்துல எப்படி எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு முற்பட்டு இப்போ நவதானிய மிக்சர், ராகில மிக்சர், அதுக்கப்புறம் ஓமப்பொடி அந்த மாதிரியான விஷயங்களை ஸ்லோலி இப்போ நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜில் இன்னும் எப்படி மக்களுக்கு ஆரோக்கியமான ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய டீம், நான் ஒருத்தன் இல்லை, எங்களோட மொத்த டீமே அதை நோக்கி தான் எப்பயுமே யோசிச்சுட்டு இருப்போம். அடுத்த ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்றதும் கஸ்டமருக்கு எப்படி அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு வரலாங்கிற ஒரு விஷயத்தையும், ஏன்னா ஒருத்தருடைய டேஸ்ட் இன்னொருத்தருடைய டேஸ்ட் மாறுபடும் பொழுது அவங்களுக்கு எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுலையும் நாங்கள் முற்பட்டுட்டு இருக்கோம். அதை நோக்கி தான் அடுத்த ஸ்டேஜில் இப்போ நாங்கள் ஃபியூச்சர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிறுவனம் இப்போ 6 இடங்கள்ல நாங்கள் செட் பண்ணியிருந்தாலும் வேற வேற நகரங்களுக்கு, பெருநகரங்களுக்கும் அடுத்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் மேஜர்லி இப்போ சென்னை அடுத்தடுத்த எக்ஸ்பென்ஷன் பண்ணலான் இருக்கோம். சென்னை எக்ஸ்பென்ஷன் அப்புறம் அடுத்த பெருநகரங்களுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாதிரியான ஊர்களுக்கும் அடுத்து பெங்களூர், ஹைதராபாத் மாதிரி போன பெருநகரங்களுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கான பேக் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கான பேக் அண்ட் சப்போர்ட்டையும் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் முழுக்கவே நான் பேசியிருக்கேன். அதில் வந்து எங்களுடைய ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நிறுவனத்திலோட ஆரம்பத்திலேருந்து இன்னைய வரைக்கும் நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டதை உங்களோட பகிர்ந்துருக்கேன். இன்னைக்கு எப்படி இருக்கும்ன்ற விஷயத்துலேருந்து பெண்களுக்கு எப்படி வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோன்றதுலேருந்து நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கேன். ஸோ இதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, அதன் மூலமாக பயன்பெறுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி.